டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே, இல்லை ஏடிஎம்கே வர்சஸ் டிஎம்கேன்னு அந்த பைபோலார் பாலிடிக்ஸ் இருக்கு இல்லைங்களா, பழைய பாலிடிக்ஸ், அதை நோக்கி வந்து திமுக தலைவரும் சரி அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களும் அந்த பாயிண்ட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ என்ன பண்ணிடுவாங்கன்னா, இந்த தேர்தலை எப்படி கொண்டு போவாங்கன்னா, இங்கே களத்தில் 2 பெரிய கட்சிகள் தான் இருக்குது. ஒன்று அதிமுக எதிர்கட்சி, இன்னொன்று ஆளுகின்ற கட்சி திமுக அப்படின்ற அந்த பாயிண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. அது என்ன கேட்டால் கரெக்டு தான். இப்போது கட்சியில் வாக்கு வங்கி கிடையாது, தேர்தலில் நிற்கல, பூத்தில் ஆளு போடலை, ஃபார்ம் 6 ஃபார்ம் 7 கொடுக்கல, தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கமிஷனுக்கு லெட்டர் எழுத சொன்னால் இங்கே எழுதுறது கோயம்பேடுக்கு எங்கே எழுதுறதா டெல்லிக்கு எழுதுறதான்னு தெரில, இல்லை ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ் எழுதுனமா தெரில. அந்த மாதிரி ஒரு கட்சியை இந்த 2 பேரும் கண்டுக்காமல் போகிறதுன்றது அது ஒரு நரேட்டிவ். இப்போ தமிழ்நாட்டில் கோலோச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த 2 திராவிட கட்சிகளும் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ஒரு புதிய கட்சியாக தான் உள்ளே வந்திருப்பாங்க. கரெக்ட். அப்போ ஏற்கனவே இருந்த பிளேயர்ஸ் அந்த நெரேட்டிவை மாற்றி தான் அவங்க வந்திருக்காங்க. இன்னைக்கு அந்த நெரேட்டிவை மாற்றக்கூடிய ஒரு பாயிண்ட் இருக்கா, இல்லை அந்த நெரேட்டிவை மாற்றவே கூடாது அப்படின்ற ஒரு அஜெண்டா இந்த 2 கட்சிகளால் செட் பண்ணப்படுதா? சார், அதாவது ஒரு உண்மையை வந்து இன்றைக்கி இருக்க இளைஞர்களுக்கு ரொம்ப மறைச்சிட்டு போகிறாங்க. அதாவது எம்ஜிஆர் வந்து உடனே கட்சி தொடங்கி உடனே ஆட்சியை பிடிச்சிட்டாருன்னு. அதே மாதிரி திமுக வந்து ஏதோ ஒரு 7 பேர் பார்க்கில் சேர்ந்து பண்ண அப்படி கிடையாது. ரொம்ப நாளாக வந்து கார்ப்பரேஷன் எலெக்ஷனில் ஃபஸ்ட்டு நிற்கிறாங்க. ஒரு வார்டு கவுன்சிலர் தேர்தலில் நின்று வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா தான் தேர்தலில் நிற்கணுமா வேணுமா முதல்வர் வேட்பாளர்னு யாருமே அன்றைக்கி ப்ரொஜெக்ட் பண்ணது கிடையாது. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள தீர்மானம் போட்டு தான் வராங்க. அதேமாதிரி எம்ஜிஆர் அவர்களும் வந்து திமுகவில் வந்து பயிற்சி பட்டி அண்ணாவோட வழியில் போய் கலைஞரோட நட்பு பாராட்டி அப்படி வளர்ந்துட்டு வர்றவர். எதுவுமே இல்லாமல் ஃபஸ்ட்டு தேர்தலே வந்தால் முதலமைச்சர் அப்படின்னு சொல்கிறது வெறும் விஜய் அவர்களோட பிரச்சாரம் தான். மிச்சம் எனக்கு தெரிஞ்சு விஜயகாந்த் அவர்கள் கூட நான் வரேன் அப்படின்ற மாதிரி தான் சொன்னார் தவிர்த்து அவங்க கட்சிக்காரர்கள் அதிகமாக பண்ணாங்க. இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு முதல் தேர்தலே 35-40% வாங்கி நான் முதலமைச்சர் ஆகிடுவேன், எனக்கு 130 எம்எல்ஏ வந்துடுவாங்க, இல்லை அதுக்கும் மேலே வருவாங்க அப்படின்லாம் யாருமே அதீத பிரச்சாரம் பண்ணலை. அந்த பிரச்சாரம் அது மாதிரியான பிரச்சாரம். இன்னொன்று, இப்போ காங்கிரஸ் கட்சிகள்லாம் நிறைய நெருக்கடி கொடுக்குறாங்க. அதே மாதிரி அதிமுக கூட்டணியிலே ஒரு சில பேர் வராங்களா வரலையான்ற அந்த நெருக்கடிகள் இருக்குது. அப்போ அந்த நெருக்கடிலாம் இருந்தாலும் முக்கியமான ஒரு 5-6 பெரிய பிரச்சாரத்துக்கு சம்மந்தப்பட்டவங்க இருப்பாங்க. இப்போ உதயநிதி ஸ்டாலின் எடுத்துக்கலாம், ஸ்டாலின் அவர்கள் எடுத்துக்கலாம், ஐயா எடப்பாடி பழனிசாமி எடுத்துக்கலாம், இல்லை டிடிவி தினகரன் எடுத்துக்கலாம், இல்லை நயினார் நாகேந்திரன். இவங்களை பொறுத்தவரை என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களுக்குள்ளே களத்தை வந்து பிரச்சாரம் பண்ணி இவங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு புது பிளேயர்ஸ், அதாவது நாம் தமிழர் கட்சியோ தாவேக்காக்கோ அந்த ஸ்பேஸை கொடுக்கக்கூடாதுன்ற அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. இப்போ இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க, இவர் பேச ஆரம்பித்தோன்னா அவர் தாவேக்காவை மறந்துட்டார் பாருங்க. ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் வருது, பட் அதிமுக பேச ஆரம்பித்தோன்னா திமுக இருக்கவங்க தாவேக்காவை மறந்துடுவாங்க. அதேமாதிரி தாவேக்காவை அதிமுகவும் ஒரு லெவலுக்கு மேலே மறந்துடுவாங்க. அவங்க ஏன் முதல்ல பேசினாங்க கொண்டாங்கன்னா மேபி கூட்டணிக்கு வந்தால் தேவைன்றவங்க. இது வந்து இருதுருவ அரசியலுக்கு போகிறதுக்கு ஒரு நரேட்டிவை உதயநிதி செட் பண்ணுறாரு. இன்னொன்று, அந்த கட்சியினுடைய ஒரு இளம் தலைவர், அதனால் அவருக்குன்னு ஒரு நரேட்டிவ் இருக்கணும்.